படிப்புன்ற விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப முன்னுரிமை தராரு. யாருனால ஏழை பசங்க ஏதாவது படிக்க முடியல அப்படின்னா கூட அவராண்ட போயிட்டானுங்கன்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து படிக்க வைக்கிறாரு. பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிட்டு இந்த நிழலில் உட்காந்துக்கிறோம், மேலே வெயிலில் உட்காருவோம். இப்போ பரவாயில்ல, நிழலில் உட்காந்துக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு அவர் இங்கே வரும்போது ஓட்டு கேட்க வரும்போது என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோ அது முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. எங்கள் ஏரியாவில் ரோடெல்லாம் இல்லாமல் இருந்தது. அந்த ரோடெல்லாம் வந்து இந்த டிஎம்கே வந்ததுக்கப்புறம் தான் ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லைப்ரரியும் ரொம்ப நாளாக இடிஞ்சு விழுற மாதிரியே இருந்தது. இப்போ அவர் வந்து இப்போ எம்எல்ஏ ஆகி இப்போ நல்லா லைப்ரரியில் நல்லா கட்டி கொடுத்துருக்காரு. அந்த பிரிட்ஜை வந்து செயல்முறைப்படுத்தி அழகாக பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி யாருமே பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம கும்மிடிப்பூண்டி ஒரு ஆஃபீஸ்க்கு வேணாலும் போகலாம், ஒரு வீட்டுக்கு வேணாலும் போகலாம். ஃபோன் போட்டால் உடனே லைனில் வருவார். நல்லா பண்ணுறாரியா, தங்கமானவரியா, நல்லா பேசுவார், எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. திருப்பியும் தளபதியே வரணும், நம்ம எம்எல்ஏ சார் கோவிந்தராஜன் சார் வரணும். அவர் இந்த வீடியோ பார்ப்பாரோ பார்க்க மாட்டாரோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் எங்கள் ஊர் எம்எல்ஏக்கு கோடியான கோடி நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் எல்லோரும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் இந்த 4.5 வருடத்தில் எம்எல்ஏ என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்திருக்கிறார், இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை சரி செய்து கொடுத்துருக்கிறார். தொகுதியில் 60 வருஷமாக அங்கே இருக்கோம். ரொம்ப இந்த பட்டாக்காசு ரொம்ப நாளாக போராடி இருக்கோம். அது இப்போ தான் நம்ம தொகுதி எம்எல்ஏ டிஜே சார் மூலயமா இப்போ தான் கிடச்சிருக்குது. அது பெரிய சந்தோஷமாக இருக்குது. எப்போ இதை எடுப்பாங்க, இது போய்டுன்ற பயத்திலே இருந்தோம். ஆனால் இப்போ அந்த பட்டாலாம் கிடச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எம்எல்ஏ நல்லா தான் பண்ணியிருக்காரு. ரோடு போட்டு கொடுத்துருக்காரு, குளம்லாம் வெட்டி நல்லா தூர்வாரி பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜி பாலம் இருக்குல்ல, போகவே முடியாது, நாங்கள்லாம் தாண்டி போக முடியாது. இப்போ அழகாக போகிறோம், வசதியாக இருக்குது. மழை பெஞ்சால் தண்ணி படம் போயிடுது. எங்கள் வீடு பக்கத்துலேயே லைப்ரரி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பாழடைஞ்ச பில்டிங்காக இருந்தது. இப்போ எம்எல்ஏ கோவிந்த் சார் வந்து நல்லா இது ரெடி பண்ணி இப்போ 2 மாடி வச்சு கட்டியிருக்காங்க. அதில் வந்து பசங்கள்லாம் வந்து டிஎன்பிசிக்கெல்லாம் இப்போ படிக்கிறாங்க. முன்னாடி வந்து அந்தளவுக்கு வசதி இல்லை. இப்போ வந்து கணினிலாம் வச்சு, மேல் மாடியில் கணினிலாம் வச்சு பசங்களுக்கு தேவையான இன்டர்நெட்டு எல்லாமே இருக்குது. எதனாலும் பசங்க டிஎன்பிசிக்கு படித்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நிறைய பேர் இங்கே படித்து வேலைலாம் வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த பில்டிங், புது பில்டிங் காட்டினதுலேருந்து. 4.5 இயர்ஸில் அவர் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செஞ்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இங்கே வரும்போது ஓட்டு கேட்க வரும்போது என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோ அது முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. மெயினாக ட்ரைனேஜ் வந்து ரொம்ப நாளாக முடியாமல் இருந்தது. ட்ரைனேஜ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. பேர் லட்சுமி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கோட்டக்காரில் வசதி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ டாக்டருங்க அதாவது டெஸ்ட் தனித்தனியாக எல்லாத்துக்கும் தனித்தனியாக டாக்டருங்களாம் நிறைய இருக்காங்க. பரவாயில்ல, நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லா வசதியும் இருக்குது. பில்டிங்கில் உட்கார செய்ய கொள்ள எல்லாம் நிழலாக இருக்குது. எங்கள் ஊருமே நல்லா பண்ணியிருக்காரு. இது பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிட்டு இந்த நிழலில் உட்காந்துக்கிறோம், மேலே வெயிலில் உட்காருவோம். இப்போ பரவாயில்ல, நிழலில் உட்காந்துக்கிறோம். ஓட்டு போடுவீங்களா அவருக்கு? கண்டிப்பாக போடுவோம். 100க்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? 199 மார்க் போடுவோம். என் பேர் மஞ்சுளா, நான் கும்மிடிப்பூண்டில் இருக்கேன். இங்கே ரொம்ப வருஷமாக இந்த இடத்துல வந்து பட்டா இல்லாமல் இருந்தது. இப்போ தான் பட்டா கொடுத்துருக்காங்க இந்த எம்எல்ஏ வந்து. பத்தாத்துக்கு பக்கத்தில் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. முருகர் கோவில் இருக்குது இங்கே பக்கத்தில் சுற்றி ரோடு போட்டிருக்காங்க. என்ன ஒன்று, அந்த திரிக்குளம் குளம் இருக்குது, கோவில் குளம் இருக்குது, அது கொஞ்சம் சீர் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். எம்எல்ஏ திரும்பவும் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அவர் ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக போடுவோம். எங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க இல்லையா, கண்டிப்பாக போடுவோம். அவருக்கு 100க்கு இத்தனை மார்க் கொடுக்கலாம், எவ்வளோ கொடுப்பீங்க? 80% தரலாம். பேர் சாவித்ரி, நான் கும்மிடிப்பூண்டி பஜார்லேருந்து வரேன். நல்லா தான் செஞ்சுருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டலெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. டாக்டருங்களும் நல்லா பார்க்குறாங்க. என் பேர் சரஸ்வதி, கும்மிடிப்பூண்டி தபால் தெருலேருந்து பேசுகிறேன் நான். இங்கே மேம்பாலம் கட்டாத இருந்தது. இப்போ எம்எல்ஏ வந்த பிறகு தான் கட்டினாங்க. ஏற்கனவே 2-3 பேர் அதில் விழுந்து தண்ணி ஆயிடுச்சுன்ட்டு அடிபட்டு இருந்துச்சு. 3 பேர் விழுந்து இறந்துட்டாங்க. எத்தனை ஆண்டுகளாக அந்த மேம்பாலம் கட்டாமல் இருந்தது? அது எங்களுக்கு தெரிஞ்சது இப்போ தான். எங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் கட்டாததாக இருந்தது. விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்களுக்கு கட்டாது தான். எனக்கு 50 வயசு ஆகுது. விவரம் தெரிஞ்சதுலேருந்து கட்டாது தான் இருந்தது. இப்போ தான் எம்எல்ஏ வந்த பிறகு அதை கட்டினாங்க. 2 வருஷம் ஆகுது கட்டின பிறகு. என் பேர் தவமணி. எங்கள் ஏரியாவில் ரோடெல்லாம் இல்லாமல் இருந்தது. அந்த ரோடெல்லாம் வந்து இந்த டிஎம்கே வந்ததுக்கப்புறம் தான் ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வீடு இல்லாமா? ஆமாம், கவர்மெண்ட் கொடுத்த இடம். இப்போ உங்கள்
எம்எல்ஏனுடைய செயல்பாடுலாம் எப்படிமா இருக்குது டிஜே? நல்லா தான் இருக்குது. அவர் வந்ததுனால எங்களுக்கு நிறைய நல்லா செய்திருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஏரியா எம்எல்ஏ வந்து இங்கே ஓடையை கட்டி விட்டுருக்காரு. அந்த ஏரியாவில் தண்ணி இப்போ பிரச்சனை இல்லாத போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எல்லா பஸ்ஸும் டைமுக்கு வருது. பிரச்சனை இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் இப்போ பெருசாக்கியிருக்காங்க. கோட்டக்கரை ஹாஸ்பிட்டல்லாம், ஜிஹெச்லாம். நாங்கள் இப்போ திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம், கும்மிடிப்பூண்டியில் 10ஆம் நம்பர் வார்டில் இருக்கோம். இப்போ எங்கள் ஏரியா வந்து சத்திரஞ்சாரி. இது வந்து ரொம்ப பல ஆண்டு காலமாக, ஒரு 300 ஆண்டு காலமாக பட்டான்றதே எங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதே மாதிரி ஒரு லோன் வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஒரு பேப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாது. ஏதோ எழுதி வச்சு ஓட்டின்னு இருந்தோம். இப்போ எம்எல்ஏ சார் திரு கோவிந்தராஜ் சார் வந்து எங்களுக்கு வந்து பட்டா வழங்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயந்தான். அதுவும் இந்த ஆட்சியில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லைப்ரரியும் ரொம்ப நாளாக இடிஞ்சு விழுற மாதிரியே இருந்தது. இப்போ அவர் வந்து இப்போ எம்எல்ஏ ஆகி இப்போ நல்லா லைப்ரரியில் நல்லா கட்டி கொடுத்துருக்காரு. பெரிய இந்த ரோடெல்லாம் கூட நிறைய போட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காரு. அதனால் எங்களுக்கு இப்போது நல்லா எம்எல்ஏவாக அவர் இருக்கார், டிஜேஎஸ் கோவிந்தராஜ் சார். அவருக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். கண்டிப்பாக அவருக்கு தான் செய்வோம். ஏன்னா அவர் செய்கிறாரு, நல்லா நிறைய செய்கிறாரு. அதே மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் நிறைய செய்கிறாரு, நல்லதெல்லாம் நிறைய செய்கிறாரு. அதனால கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். அவருக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 10 கொடுக்கலாம். எத்தனை வருஷமாக இங்கே பட்டா இல்லாமல் இருந்தது? பட்டா இல்லாமல் 100 வருஷமாக இருந்தது. இன்னும் டிஜேஎஸ் சார் தான், எம்எல்ஏ சார் தான் நிறைய முயற்சி பண்ணி அவர் மூலிமா தான் இப்போ எங்களுக்கு இந்த பட்டாவே கிடச்சிருக்கு. அவருக்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? 10க்கு 10 போடலாம். படிப்புன்ற விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப முன்னுரிமை தராரு. யாருனால ஏழை பசங்க ஏதாவது படிக்க முடியல அப்படின்னா கூட அவராண்ட போயிட்டானுங்கன்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து படிக்க வைக்கிறாரு. இப்போ அவருக்கு திரும்ப சீட்டு கொடுத்து ஓட்டு போடுவோம். கண்டிப்பாக. போனாட்டியும் அவருக்கு தான் போட்டோம் நாங்கள், இந்த வாட்டியும் அவருக்கு தான் போட வரோம். மை நேம் இஸ் வி நந்தினி. நான் வந்து காலேஜ் ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறேன். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கும்மிடிப்பூண்டி வட்டம். இது புதுப்பாளையம் என்ற கிராமத்தில் பிரிட்ஜு கட்டினாங்க இப்போ புதுசாக. இந்த பிரிட்ஜு கட்டினதுனால எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி வரும், மழை காலத்தில் தண்ணி வரும். தண்ணி வந்து நாங்கள் என்ன பண்ணோம், 8 கிலோமீட்டர்ஸ் 9 கிலோமீட்டர்ஸ் பெரிய பாலம் சுற்றிட்டு நாங்கள் காலேஜ் போகணும். இதுக்கு வந்து காலேஜ் வந்து நாங்கள் டைமிங்க்கு போய் ரீச் ஆக முடியாதுன்றதுனால எங்களுக்கு அட்டண்டன்ஸ்லாம் ஆப்சென்ட் ஆகும். இந்த பிரிட்ஜு கட்டினதுனால பெரிய பாலம் சுற்றி போகணுன்ற அவசியம் இல்லாமல் இப்படி அஞ்சத்தம்மன் கோவில் வந்து இந்த பிரிட்ஜு மேலே போய் போகிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக காலேஜுக்கு போகிறோம். இந்த பிரிட்ஜு கட்டின ஒரு யூஸ் தான். அஞ்சத்தம்மன் கோவில் டு எருக்குவாய்க்கு பஸ்ஸு வந்துட்டு இருந்தது. 92ன்னு ஒரு பஸ் வந்து அது வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது. அந்த பஸ் இப்போ விட்டால் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிட்ஜுக்கு மேலே நம்ம முட்டிக்கு மேலேயே தண்ணி போயிட்டு இருந்தது. சில பேர் வந்து அடிச்சுட்டு போகிற அளவுக்கு கூட தண்ணி போச்சு. அதுக்கு இந்த வருஷம் இல்லாமல் அதுக்கு முந்தின வருஷம் ஒரு ஆள் இறந்துருக்காங்க. ஆமாம். இப்போ பிரிட்ஜ் எத்தனை வருஷம் ஆகுது கட்டி? பிரிட்ஜ் வந்து 1 இயர்லாம் ஆகல, ஒரு 4 and 5th month தான் இருக்கும். இப்போ யார் இது கட்டுறது முயற்சிட்டு? டிஜேஎஸ் எம்எல்ஏ. அவருக்கு 100க்கு எத்தனை மார்க் போடுவீங்க எம்எல்ஏக்கு? 19 மார்க் போடும். 90 மார்க் போடும். பஸ் விட்டார்னா 100%. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கே பஸ் ஸ்டாண்டு மட்டும் தாங்க இங்கே உருப்படியாக சரியாக இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்டை சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் சாலையோர கடையெல்லாம் வந்து சரியே இல்லை. அதெல்லாம் நல்லா ரெடி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் எங்கள் எம்எல்ஏ வீட்டுக்கு போய் எந்த ஒரு நல்லது கெட்டது கேட்டாலும் அவர் எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. வேற என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கீங்க? எங்களுக்கு அதான் இங்கே யூஎஸ்ல இருந்தோம், நாங்கள் இப்போ வாடகை இருக்கிறோம், வீடு இல்லாத, வசதி இல்லாத, இடம் இல்லாத இருக்கிறோம். 25 வருஷமாக இருக்கிறோம். உங்களுக்கு என்ன செய்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு மொத்தம் இடம் எதுங்கன்னா பார்த்து இது பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இப்போ திரும்ப அவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக. எம்எல்ஏக்கு 10க்கு எத்தனை மார்க் போடுவீங்க? 10க்குன்னா 10க்கு தான் போட முடியும். 100க்கு எவ்வளோ மார்க்? 100க்கு 100 தான் போட முடியும். உங்களுக்கு கோரிக்கை வேறு எதனா இங்கே பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதனா இருக்காங்க? இப்போதைக்கு எதுவும் இல்லை. அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க போல், இப்போ நிற்கிறதில்ல. அந்த ஏரி அந்த இருக்குல்ல, பஜாரில் இருக்குல்ல, அந்த வழியெல்லாம் அப்படியே கோட்டக்கரெல்லாம் நடக்க முடியாது, ஒரு வாசனை இதெல்லாம் இருக்கும். கழிவு நீர்லாம் இப்போ க்ளீன் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எம்எல்ஏ அவருக்கு திருப்பி சீட்டு கொடுத்தா ஓட்டு போடுவீங்களா? நானும் போடும் தலை, அவருக்கு நல்லா தானே பண்ணுறாரு. 10க்கு எத்தனை மார்க் போடுவீங்க ஒரு எம்எல்ஏக்கு? நம்ம எம்எல்ஏக்கா 10க்கு 10 போட்டோம். நான் நல்லா பண்ணுறாரியா, தங்கமானவரியா, நல்லா பேசுவார், எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க.
அதே மாதிரி இந்த இடத்துல கிளை நூலகம் இருக்குது கும்மிடிப்பூண்டி 10ஆம் நம்பர் வார்டில். இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வயசுக்கு மேலேயே இருக்குது. இது பல ஆண்டு காலமாக அதை வந்து யாருமே புதுப்பிக்கலை. இவர் வந்து தான் இப்போ புதுப்பித்து இதை திறந்தார். அது இல்லாமல் தபால் தெருவில் வந்து போக்குவரத்து சரியில்லை, பிரிட்ஜு இல்லை சரியா. அந்த பிரிட்ஜை வந்து செயல்முறைப்படுத்தி அழகாக பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி யாருமே பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம கும்மிடிப்பூண்டி இது அந்த கனிமா கோயிலேருந்து பிரிட்ஜிலேருந்து இறங்கும்போது ஓட பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து எப்போ பார்த்தாலும் அந்த மழை காலத்தில் உடஞ்சிரும். அதை வந்து இப்போ அவராக இறங்கி அதை செஞ்சு கொடுத்தாரு. இப்போ வந்து எத்தனை வண்டி வேணால் போகலாம் வரலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை, க்ளீனாக பண்ணியிருக்காரு. அது மாதிரி நல்லா செயல்பட்டு செஞ்சுருக்காரு. திருப்பியும் தளபதியே வரணும், நம்ம எம்எல்ஏ சார் கோவிந்தராஜன் சார் வரணும். டிஜிஎஸ் சாருக்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க 10க்கு? டிஜிஎஸ் சாருக்கா 10க்கு 10 போடலாம், நல்லா தான் பண்ணுறாரு. எதனா உங்களுக்கு கோரிக்கை இருக்குன்னா நீங்க அவரை போய் ஈஸியா அணுக முடியுங்களா எம்எல்ஏவை? கண்டிப்பா அவர் எந்த இடத்துக்கு போனாலும் ரெஸ்பான்ஸ் பண்றாருங்க. அவர் ஆபீஸ்க்கு வேணாலும் போகலாம், அவர் வீட்டுக்கு வேணாலும் போகலாம். ஃபோன் போட்டா உடனே லைன்ல வருவாரு. திரும்ப அவருக்கே சீட் கொடுத்து ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா அவருக்கு கொடுத்தா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த வாட்டி இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அவரை தவிர வேற எந்த எம்எல்ஏவும் நாங்க கிட்ட கண்ணில் எல்லாம் போய் பார்த்தது இல்லை. இந்த ஊர் எம்எல்ஏ கிட்ட மட்டும் தான் பேச முடியும். அவர் தான் கொஞ்சம் ஒரு தாழ்மையா பதில் சொல்லுவாரு. டிஜே கோவிந்தராஜன் சார் வந்து கல்வி விஷயத்துக்கு எல்லாருக்குமே முன்னுரிமை கொடுப்பாரு. கேஎல்கே ஸ்கூல்ல நிறைய பண்ணியிருக்காரு. அவர் வந்து கல்வி விஷயத்த நல்லா பண்றாரு. அவர் காலேஜுக்கு போனாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஒரு பெற்றோர்களுக்கெல்லாம் முதல்ல வந்து உணவு கொடுப்பாரு, வர்றவங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. அவருடைய செயல்பாடுக்கு 100க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? என்ன கேட்டா 100க்கு 100 தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இந்த சைட் ரோட்ஸ் எல்லாம் வந்து அவர் தான் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாரு. முக்கியமான அத்தியாவசிய தேவையாக இருந்தது சுடுகாடு ரோடு. அதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணார். அதுக்கான ப்ராசஸ் வந்து பாதி அளவில் முடிஞ்சிடுச்சு. பேச்சுவார்த்தை நிறைய வாட்டி நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுபடியும் அது வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்குது. அது முடிச்சு தந்துடுவாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. அவர் இங்கே சொன்னபடி பார்த்தாக்கா எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி கொடுத்துருக்காரு. வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, இன்னும் இதெல்லாம் அவர் செய்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? அதான் சுடுகாடு ரோடு மட்டும் வந்து ப்ராசஸ் பண்ணார். இங்கே கூட நிறைய வாட்டி வந்தார். பால்வடி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் எதில் பார்த்தாலே தெரியும். பால்வடி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஓட இதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. தண்ணியில் போகிறதுக்கு அங்கேருந்து நாங்கள் வரத்துக்கே கஷ்டப்பட்டோம் தண்ணியில் இருந்து. ஆனால் இப்போ வந்து தண்ணி நிற்கிறதே கிடையாது. ஆமாம், தரைப்பாலம் போட்டு கொடுத்தாரு. இப்போது உங்களுக்கு எதனா தேவை இல்லை, இங்கே எதனா பிரச்சனைகள் இருக்குன்னா அவரை வந்து நீங்கள் போய் ஈஸியாக பார்க்க முடியுமா, பேச முடியுமா? போய் பார்த்துட்டு வருவோம். நாங்கள் ஒரு வண்டி வச்சு போய் பார்த்துட்டு வருவோம். எங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிட்டு வருவோம். அவரும் வந்து தீர்த்து வைப்பார், நடவடிக்கை எடுத்துருவார். இப்போ அவருடைய செயல்பாடுக்கு ஒரு 100க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? 90 மார்க் கொடுக்கலாம். அடுத்து மறுபடியும் அவருக்கே சீட்டு கொடுத்தா நீங்கள் ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக போடுவோம். போக்குவரத்து ரோடு போக்குவரத்து சரியில்லை, தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை, அப்படியெல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் இப்போ தான் சரியாக இருக்கு. இவர் வந்த பிறகு சரி பண்ணியிருக்காங்க. என் பேர் விமலா, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி புதுப்பாளையம் கிராமம். புதுப்பாளையம் கிராமத்தில் பல வருஷமாக இருக்கும். பல வருஷமாக ஆற்றை கடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். எங்கள் ஊர் எம்எல்ஏ டிஜே சார் வந்த பிறகு தான் இந்த பிரிட்ஜி எங்களுக்கு அழகாக போட்டு கொடுத்தாரு. கஷ்டம் இல்லாமல் அந்த ஆளுக்கு மேலே தண்ணி வரும். மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போகிறதுக்கு வர்றதுக்கு, அரிசி பருப்புவாங்க, எல்லாத்துக்குமே கஷ்டப்படுவோம். இப்போ அந்த கஷ்டம்லாம் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவர் வந்தாலும் ஓட்டு போடுவோம். அவருக்கு கண்டிப்பாக போடுவோம். 100க்கு 99 மார்க் கொடுப்போம். அவருக்கு 4 வருஷம் சொன்னாங்க, 2 வருஷத்துலேயே முடிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ எம்எல்ஏனுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் 100க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 90யா? இப்போ திரும்ப அவருக்கு சீட்டு கொடுத்தா ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக போடுவோம். வெற்றி பெற்று விடுவாராங்க? கண்டிப்பாக வெற்றி பெறுவார். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.